ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது ரெட் கியர் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம பீச் பக்கி ரேசிங் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து புது பார்ட்டு, அடுத்த பார்ட்டு. நேற்றுக்கு வந்து பார்ட் 8 போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஏன்னா அதில் தான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு சாம்பியன்ஷிப் முடிச்சிருக்கோம் பீச் பக்கி காருக்கு. சரி வாங்க, இதில் இன்னொரு கார் சாம்பியன்ஷிப்பை முடிப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, எடுத்த உடனே நம்ம வந்து குவிக் ரேஸ், அது பேர் என்ன, டெய்லி சேலஞ்சு. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஷார்க் ஹார்பரில் ரேசிங் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம முடிச்சிடும்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னா ஈஸிப்போ இஎல்ஸிப்போ அது ஏதோ ஒன்று இருண்டு போகுது. அது அப்புறம் வந்து என்ன காருன்னு சரியாக தரலையே. இந்த காரா? சரி, அப்புறம் இந்த கார் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, மற்றதெல்லாம் என்ன நடக்குதுன்றதை வந்து நம்ம விளையாடி பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம விளையாடுற அந்த கேப்பில் வந்து எல்லாரும் வந்து முந்திக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை முடிச்சிட்டோம்னா வசதியாக இருக்கும்னு பார்த்தா ஒருத்தன் வந்து நம்மளை அடித்து போட்டான். ஸோ எனக்கு செம காண்டாயிடுச்சு. சரி, தனியாக கவனிச்சுப்போம். ஓகே, இப்போ வந்து இவனை வந்து எப்படி தோக்கடிக்கிறதுனா மிசைல் தான் நிறையா வந்துட்டே இருக்குது. ஸோ வந்து கைக்கு கிடைக்க எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஐயோ, இவன் யாரா? இவன் பென்னி. வாயில் என்ன கேரட்டு தின்ட்டுருக்கான் இவன். கேரட்டு கமரக்கட்டு. ஓகே, மூஞ்சிலே வீசுறாத. பாருங்க, இந்த காருக்கு சைட்லேருந்து வருது, பின்னாடிலேருந்து வருது. பயங்கரமாக இருக்குப்பா. அப்படி தகிட பாருங்க எப்படி பாஞ்சு போகுது. இந்த கார் செமையாக இருக்கு. இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் வந்து நேற்றுக்கு வந்து தெரியாமல் கைப்பட்டு ஒரு காரை வாங்கிட்டேன். அது தெரியாமல் கையப்பட்டுச்சா, அதனால் வேறு கார் ஒன்று வாங்கிட்டோம் தெரியாமல் கை போட்டு. ஸோ அதனால் அந்த காரையும் நம்ம வந்து ஏற்கனவே இன்னொரு கார் வேறு இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று வேறு வாங்கி வச்சிட்டேன். எத்தனை தான் வச்சுட்டு இருக்குதோ என்னவோ தெரில, இருண்டு போகுது. ஸோ வந்து எப்படியோ அது ஜெயிச்சாச்சு. ஃபஸ்ட்டு 1600 ருபீஸு. நல்ல வேட்டை தான். ஸோ ஓகே, பர்ஃபெக்ட்டு, நல்லா தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டினே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நிறைய கார் இருக்குது. இங்கே பாருங்கள், பல கார் இதில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த 3 காரும் வந்து காசு கொடுக்கணும். ஒரிஜினலாக வந்து மணி பே பண்ணணும் கூகுள் பேவா. இதுதான் நம்ம வந்து புதுசாக வாங்கியிருக்கோம். கைத்தட்டி தெரியாமல் இவ காரை தான், இது இவளுக்கான கார் தான். ஓகே, நான் ஏன் இந்த கேரக்டர் எடுத்திருக்கேன்னா இதில் இருக்க கேரக்டர் எபிலிட்டி வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக, நம்மளுக்கு தேவையான மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஈஸிப்போ வந்து அவனை தொட்டால் பறக்க தான் முடியும், பவர் கேரக்டர் அபிலிட்டி ஆக்டிவேட்டாக இருக்கும்போது. ஆனால் இவன் தொட்டால் வந்து அவங்க எலிமினேட்டே ஆயிடுவாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த காரணத்தினால நம்ம வந்து இதில் வந்து அடுத்த சாம்பியன்ஷிப்ஸ் போயிட்டு அந்த காரணத்தினால தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் வந்து லூனார் ரோவர் எடுத்துகிட்டு இந்த கேரக்டர் சூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது 100 ஹார்ஸ் தான். ஸோ வந்து இந்த ஸ்பூக்கி ஷோர்ஸ் வந்துச்சு, அதை முடிச்சுட்டு அடுத்து இங்கே டைனோ ஜங்கிள். ஆமாம், டைனோ ஜங்கிள் தான். ஸோ இந்த இதையும் நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ வந்து டைனோ ஜங்கிள் இது வந்து இந்த ஷார்ட்கட்டில் போய் பார்ப்போம். இது வந்து ஒரு குகை மாதிரியே இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரில ஒன்றும். ஸோ வந்து கரெக்டாக எவனையாவது பார்த்து எய்ம் பண்ணி சுற்ற வேண்டியது தான். அதுதான் பென்னி ஸ்வாகா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம முட்டி பிச்சுக்கிட்டு வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த ரேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஷார்க் ஹார்பர் இருக்குது. ஷார்க் ஹார்பர் இதில் வந்து க்ரீஸ் மக்கி நம்ம நிறையா வச்சுருந்தோம். 2 மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டேன். 5 இருந்துச்சு. ஐயோ, ரிவர்ஸ் போடுறான். இல்லை பிரேக் அழுத்தி பிடிச்சா ரிவர்ஸ் வருது. ஆக்சுவலி ரிவர்ஸ்க்கு தனியாக கியர் இருந்தால் பரவாயில்ல, ரேஸுக்கான முன்னாடி தான் போகும். அதுக்கெல்லாம் கியரே தேவையில்ல. 2 பிரேக் இருக்குது. நான் என்ன நினச்சேன், 1 ஆக்சிலேட்டரு இன்னொன்று பிரேக்குன்னு நினச்சேன். பிளேயர்ஸ்க்கு கை எங்கே போதோ அதை மட்டும் தொட்டால் போதும்டா அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷம்டா. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. எல்லா பூஸ்டையும் பிடிச்சி அழுத்திட வேண்டியது தான். கையில் மாட்டுறது எல்லாமே பிடிச்சி புஷ் பண்ண வேண்டியது தான். ஐயோ டே நில்றாடே, நான் போய்க்கிறேன்டா. அப்பாடா, தேங்க்ஸ்டா. நல்ல நம்மளுக்கு விட்டு கொடுத்துட்டான் பயப்பில். ரொம்ப நல்லவனாக இருக்கான். சரி ஓகே, இந்த நல்லவனுக்கு நல்வாழ்த்து சொல்கிறத விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ இங்கே வந்து எத்தனை பேர் இருக்காங்க? பரவாயில்ல, ரொம்ப கம்மி தான். எப்போவுமே 6 பேர் தான் இருப்பாங்க. புது பீச் பக்கி ரேசிங் கேமில் வந்து 8 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேணாலும் நிறைய பேர் வரலாம். எனது ஆன்லைனில் யாரா இவனும் மண்ணை கவுறான். மண்ணை ஏன்டா திங்கிறீங்க? மண்ணை கவுறா உண்மையிலே கம்மிங்களா மண்ணை? யாரா நீங்கள்லாம்?
ஸோ இங்கெல்லாம் வந்து சரியான கிறுக்கு பசங்களாம் இருக்காங்க. மண்ணை கவுறதுன்னா உண்மையிலே கவிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பச்சை டேலாக்கு பேசுவோம், இங்கே வந்து சுற்றி விட்டு இதுக்குள்ளே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா வாவ் எலக்ட்ரிசிட்டி சூப்பர், இதை தான் நான் ஆட்டையை போடணுன்னு பார்த்தேன், கிடச்சிச்சு. பவர் ஹவுஸில் போய்ட்டு இந்த எலக்ட்ரிசிட்டியை பார்த்தா இன்ஸ்டன்ட்லி போட்டிருக்கு ஏதோ ப்ளா 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 அதெல்லாம் எனக்கு படிக்க தெரியல. சரி அது இருந்துட்டு போகுது. இப்போ வந்து இந்த காருக்கு தான் வந்து 1000 hours பவர் இருக்குல்ல. ஆஹா ஓகே, ராக்ஸி ரோலர் கேரக்டரை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்னது 6 இருக்குது, 250 6, 100 4 இருந்துச்சு. ஸோ இது ஷார்க் கார்போரா? சிம்பிள்ரா, இது ஷார்க் கார்போருக்கு பிரேக்கை போட்டு அந்த சைடு திரும்பினா மட்டும் போதும். இது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இதை நானே யூடியூப்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, இங்கே வந்து இது அப்படியே பண்ணி இப்போது இங்கே பாருங்கள், இப்போ அது ஓகே, இப்போ அப்படியே திருப்பி பிரேக் போட்டு திரும்பி இருக்கலாம். திரும்பி போயிருந்தால் வந்து கரெக்டாக வந்து திருப்பி நம்ம ரேஸே ஜெயிச்சு முடிச்சிருப்போம். அவ்வளோதான், 2 நிமிஷம் கூட தான் இருக்குது. நம்ம ஹை ஸ்கோர் மாற்றிருக்கோம். ஆனால் அது வந்து சில நேரங்களில் தான் வேலை செய்யும். அதனால தான் வந்து ஒரு லேப் போட்டு சுற்றிட்டு வந்துட்டேன். பிரச்சனை இல்லை, அது ஒரு லேப் தான் நான் பார்த்துக்கலாம். ஸோ வந்து கோ பறந்தாச்சு. மேலே ஐஸை ஊற்றிட்டு பஞ்சர் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து எல்லா மரத்தையும் உடச்சி அடிச்சு பிடிச்சி எத்தனை பேராக குத்துறீங்க, நீ சும்மா கிடையாதுல, நான் எல்லாரையும் குத்தி விடுவேன் பார்த்துக்க, பி கேர்ஃபுல்லாம். அடுத்து என்ன ஸ்பூக்கி ஷோர்ஸில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து மஸ்கிலி அதாவது இந்த எழுபத்தலையனை வந்து இந்த இடத்துல தான் தோக்கடிச்சோம். இது எங்கடா ஓடுற நில்றா, ஐயோ நான் போகணும். இந்த லைனினியாவா அது லைனானி, பாட்டி கிழவி, சும்மா விட மாட்டேன், கல்லு மட்டு பல சும்மா விட்டாதானே. எவன்டா இவன் பறக்கிறான், பறகுறாங்களாடி, அவன் பறகுறான், நான் மட்டும் பறக்காமல் சும்மா வருவேன். அதனால் பறந்து வெறித்தனமாக போய் தாக்கி ஜெயிச்சு முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது என்ன அக்வாரிஸ். ஓகே ஆமாம் அக்வாரிஸ் தான். இதில் வந்து எந்த பாஸுமே கிடையாது, இது சாதாரண ஒரு என்ன சொல்கிறது ஸ்டாண்டர்ட் லெவலு. ஸோ அதனால் வந்து அடிச்சு குத்துறான். யாரா அவன்? சூப்பர், நான் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, வழக்கம் போல் நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து மஷ்ரூம் குரோட்டோவில் இங்கே டர்பி டேஷா, இதுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணுமே, என்ன வைக்கலாம்? ஏறாங்க. ஜிப்போவா, ஜிப்போ என்ன ஜிப்போ போட மாட்டேன்ட்டியா? இப்படி மண்ணை கவிட்டு இருக்கான். சரி அங்கே பாருங்கள், கோழி பவர் பங்கு தான் இருக்குது. ஸோ அதை ஆட்டையை போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ வந்து என்னடா சுற்றுனது நின்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வெட்டி பைசா தான் கிடச்சிருக்கு. ஸோ ராக்ஸி ரோலர், இதெல்லாம் வந்து அப்கிரேடே பண்ணலையே நான். அதானே அப்கிரேட் பண்ணிட்டேனோ, 250 500க்குலாம் அப்கிரேட் பண்ணிட்டேனா, மறந்துட்டேனே. ஐயோ எப்படி ஓடிட்டுருக்குன்னே தெரில, இருண்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. வந்து ஓகே, இப்போது எல்லாம் அங்கே போயிட்டான். இவன் என்ன வேலை, இவன் சும்மா தான் இருக்கான். அந்த மீனை தட்டி விட்டு இது பாஞ்சு போகிறத தவிர வேற என்னடா வேலை எனக்கு. அப்படியே வேகமாக வந்து இந்த செடிக்குள்ளெல்லாம் பூந்து வந்து அந்த இடத்துல போய் நிற்கிறது தான் நம்ம டார்கெட்டு. ஆனால் அந்த கிளவி பாட்டி வந்து என்ன பண்ணிச்சுன்னா நம்மளை ஒரு ரேஸில் தோக்கடிச்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா வந்து சில ஹைட்ராஸ் வந்து தாக்க போகிறேன். ஸோ இந்த ஹைட்ராஸ் மூலியமா இங்கே கதையை முடிக்க முடியும்னா அதில் பிரச்சனை இல்லை. எலக்ட்ரிக் ஷாக்கா அடி தூள் போடு, சூப்பர். தகிட யார்கிட்ட உன் வேலையை காட்டுற ஆதி காலத்து கிளவி, நம்மளே பதம் பார்த்துட்டுல, சும்மா விட மாட்டேன். ஸோ அடுத்தது வந்து மஷ்ரூம் குரோட்டோ இருக்குது. மஷ்ரூம் குரோட்டோ வந்து மண்டையில் ஐஸை ஊற்றிட்டு இடத்த காலி பண்ணுவோண்டான்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸரை ஆன் பண்ணி விட்டேன். ஆன் பண்ணதும் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இங்கே வந்து ரிசல்ட் வந்துருச்சு, நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். அடுத்து மிஸ்டி மார்ஷு, இதில் வந்து பீஞ்சு போஞ்சு அப்படியே வந்து ரொம்ப ஹையாக இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ஹைட்டாக குதிச்சிட்டேன். சரி ஓகே, அடுத்தது வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தா இது முடிச்சாச்சா. அடுத்து டைனோ ஜங்களா, சூப்பரு. 5 முடிச்சிட்டோம், 8ல் 6வது போகிறேன் இப்போது. ஓகே சரி, இதான் 5வதா? சரிப்பா, கால்குலேட்டிவ் மிஸ்டேக். போச்சுடா. எப்படி லேண்ட் ஆகுறது? ஐயோ
ஆஹா கத்தம் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா மேலே போயிருப்போம். பரவாயில்ல, எப்படியோ வந்து மேலே போயிருப்போம்ல, மேலே ஏறி இருக்கலாம். சரி, ரெட் பிளானட் ரேஸ்க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரையும் அடிச்சு பிடிச்சி இந்த ஐஸ் க்யூபு கிடச்சிதா தூக்கி வீசிட்டு எண்ணெய் இருக்குது அதை அப்படியே ஊற்றி விட்டு இடத்த காலி பண்ணோன்னு பிளான் போட்டு ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிச்சு முடிச்சாச்சு. அடுத்து டிகி டெம்பிள் தான். இது வந்து ஈஸியாக பாஞ்சு தாவி போனால் போதும், ஜெயிச்சிருக்கலாம். இதுவும் இந்த மாதிரி இதான் லாஸ்ட் ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப குதிக்கவே இல்லை, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த ஜிம்மி தலையை வேறு ரொம்ப கோபமாக இருக்கான், நம்மளை உள்ள வைக்கிறான், தவளை வைக்கிறான். இங்கே பாருங்க, பென்னி பாவம். ஜிம்மி பரவாயில்ல, செகண்ட் வந்துருக்கான். நம்மளுக்கு தலை சுற்றுறது அங்கே தான் இருக்கு. ஆட்டையை போடுன்னு பார்த்தா அது வேறு ஏதோ அப்கிரேட் பண்ணிடுறா. இன்னும் அப்கிரேட் பண்ணுறியா? சரி, ஓகே, பார்த்துக்கோங்க மக்களே. லூனார் ரோவர் வந்து அப்கிரேட் பண்ணிட்டோம், வந்து பார்த்துக்கோங்க. சரி, வீடியோ யாராவது லைக் பண்ணால் பார்த்துருப்பீங்க, அவங்க தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டு விட்ருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ரீச் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன். நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து செகண்ட் சேனலில் ஆரம்பிக்கிறேன். அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பற்றிலாம் வீடியோ போடுறேன். அதில் ஃபேஸ்லாம் கட்டுறேன். நான் என்ன பண்ணுறேனோ அந்த சப்ஜெக்டை மட்டும் தான் கட்டுவேன். சப்ஜெக்ட்னா சரி, அந்த ஆப்ஜெக்டை மட்டும் தான் கட்டேன். சரி, ஓகே. இதை வந்து ஹைட்ராவை அனுப்பி அவன் மண்டையை கொட்டி விட்டேன். சரி, இங்கே கொண்டு பேர் இருக்காங்க விளையாடுவோன்ட்டு என் மண்டையில் போட்டு கொட்டி விட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னை வந்து ரொம்ப பதம் பார்த்துட்டாங்க. அதனால் சும்மா விட மாட்டேன். ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன் இவங்களெல்லாம். அடுத்தது வந்து இப்படி போய் இப்படி வந்துட்டு அப்படியே நல்லா இருக்குல்ல. சரி, ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டு ஐயோ போச்சுடாடே, நல்ல வேலை, எல்லாம் பின்னாடி இருக்காங்க. ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து இவங்கெல்லாம் எங்கே போய்ட்டுருக்காங்க? என்னை விட்டு எங்கடா அப்படியே சும்மா விடுவேனே, அதனால தான் பின்னாடி தள்ளி விட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டேன். சரி, எல்லாத்தையும் இந்த மாதிரி டக்குன்னு முடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஆனால் உங்களுக்கு ஈஸியாக நான் கட் பண்ணி காமிச்சிடுவேன். இதை கரெக்டாக எந்த கட் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு மவுஸை கிளிக் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் நேரம். அப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணுறது உங்களுக்கு 15 மினிட்ஸ் இருக்கும். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது இந்த வீடியோ 15 மினிட்ஸ் இருக்கும். ரெக்கார்டு வந்து ஒரு மணி நேரம் கிட்டே பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆடியோ வந்து நான் டப்பிங் தான் கொடுக்குறேன். பின்னாடி உக்காந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே டப்பிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து அதான் பண்ணுறீங்க. ஆடியோவில் ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை அப்கிரேட் பண்ணலாம். அது ஏதாவது எக்ஸ்ட்ரா மைக் வேணும்னா நான் லேப்டாப்பில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு தான் பண்ணுறேன். சாதாரண போட் ஹெட்ஃபோன்ஸ் தான். ஸோ ஹெட்செட்டு வயர்லெஸ் அதெல்லாம் கிடையாது, கம்ப்ளீட் ஒயரு. ஓகே, வின் ஆகிட்டோம். அக்வாயர்ஸா சூப்பர். அடுத்து இது என்னது? ஷார்க் ஹார்பார். ஷார்க்பி சீக்கிரம் போடா. இந்த மாதிரி ஸ்பீடில் போனால் இதெல்லாம் என்ன 1000 ஹார்ஸ் எவனா நம்புவானாடா டேய்? இதெல்லாம் சாதாரண காரோட பொறுமையாக போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் 50 ஹார்ஸ் பவர் இருக்கிறதே பெருசுண்ணா. ஓகே, வந்தாச்சு. வந்துட்டு எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ்னு ஏதாவது போட்டேன்னா வீடியோ முடிஞ்சது பிஹைண்ட் த சீன்ஸ்னு ஒன்று போட்டாகிறோம். அது ரெட் பிளானட் வந்திருக்கு, அதில் தாவி போயிட்டுருக்கேன். பிஹைண்ட் த சீன்ஸ்னு போட்டு குறுக்க நான் உங்களுக்கு காட்டாததெல்லாம் வந்து காட்டலான்ட்ருக்கேன். ஆனால் போட்டால் அது கட் பண்ணுறதே எதுக்காக? வீடியோ லென்த்தை குறைக்கிறதுக்கு தான். இல்லை, ஹைலைட்ஸை மட்டும் நான் வந்து காமெடி இதெல்லாம் வந்து அதை ஒரு ஓரமாக கட் பண்ணி வச்சுக்கவா? நல்லா தான் இருக்கும். வேணாம், தலைவலி அது, அதெல்லாம் தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஐயோ, கரெக்டாக போன வாட்டி சொதப்பிடிச்சு. இந்த வாட்டி சரி இப்போ தான் சொதப்புது. ஓகே, கீழே உருண்டோம். போன வாட்டினா நேதி சொன்னேன், இந்த வாட்டி கரெக்டாக பாஞ்சு போஞ்சு அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தாச்சு. அதெல்லாம் இதுதான் லாஸ்ட், இது முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்போ யார் மண்ணை கவி தின்னுக்கிட்டு இருக்குது? மண்ணை கவுறதுல உண்மையிலே கவி வாயை போட்டு மெல்லு துப்பிக்கிட்டு இருப்பீங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் வேறு ஏதாவது கேம்ஸ் பற்றி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எல்லாத்தையும் மறக்காமல் பார்க்க முடியும். சரி, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.